வெல்கம் இன்னொரு எபிசோட் ஆஃப் முன்னேறிந்தார். இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான், எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சி பண்ணுற ஒரு விஷயந்தான் திருமணம். அது கல்யாணம் மட்டும் இல்லை, ஆனால் அது கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 100 கோடிக்கு மேலே நடக்கிற ஒரு பிஸ்னஸ். அந்த ஒரு நாளுக்காக வாழ்க்கை பூரா நம்ம கஷ்டப்படுறோம். பல பேர் கடன் வாங்கியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு? அந்த மூணாவது மனுஷனுக்கு சாப்பாடு போடணும், அந்த மூணாவது மனுஷனுக்கு நம்ம கல்யாணத்துக்கு வரணும். ஆனால் அந்த மூணாவது மனுஷனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க. பண்ணணுமா வேணாமா? திருமணம் ஒரு தலைமுறையின் தொடக்கம். எண்ணற்ற குடும்பங்களின் மகிழ்ச்சி இதற்குள் அடக்கம். மனதிற்கேற்ற துணையுடன் காலமெல்லாம் வாழலாம் மகிழ்வுடன். மனம் நிறைந்தவர்களின் வாழ்த்துக்களோடு இணைகிறது இரு மனம். இத்துடன் பிரிந்த உறவுகளையும் இணைத்து வைக்கிறது இந்த திருமணம். ஆனால் இந்த நோக்கத்திற்காகத்தான் நடத்தப்படுகிறதா இன்றைய திருமணங்கள்? சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்ட திருமணங்கள் இன்று ரொக்கத்தில்தான் நிச்சயிக்கப்படுகிறது. 1000 பேர்களை அழைத்து நடத்தப்படுவது பாரம்பரியம். ஆனால் அங்கே அழையா விருந்தாளியாக வந்துவிடுகிறது வீண் ஆடம்பரம். தாள முடியாத மகிழ்ச்சியில் துவங்க வேண்டிய மணமக்களின் வாழ்க்கை இன்று மீள முடியாத கடன் சுமையோடுதான் துவங்குகிறது. மொத்தத்தில் திருமணம் என்பது ஒரு நாள் மகிழ்ச்சிக்கா அல்லது வாழ்நாள் மகிழ்ச்சிக்கா? பேசலாம், பார்க்கலாம். இன்றைக்கு பல்வேறு மக்கள் பல்வேறு விதமான மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் வச்சுருக்கிறாங்க. இது எங்கள் பழக்கம், இது எங்கள் மரபு, அதுக்காக நாங்கள் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இது வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாளில் நமக்கு எவ்வளோ சிக்கல்களை உண்டாக்கும், இன்னல்களை உண்டாக்குன்றதை அவங்க உணர்வதில்லை. ஒரு எளிமையான திருமணத்தை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் சீர்திருத்த திருமணங்கள் இருக்குது. அப்படி சீர்திருத்த திருமணம் செய்யும்பொழுது தலைவர் தாலி எடுத்து கொடுக்க, இவங்க தாலி கட்ட, ஒருவேளை உணவோட அந்த நிகழ்ச்சியை முடிச்சிக்க முடியும். அதை அந்தளவுக்கு சிறப்பாக செய்ய முடியும், நல்லாவும் இருக்கும். இல்லை நான் மரபு சார்ந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு கோவிலில் போய் திருமணம் பண்ணிவிட்டு ஒருவேளை உணவகத்தில் கொடுக்கலாம். அப்படி செய்யும்பொழுது அவங்களுக்கு நிறைய செலவுகள் மிச்சமாகும். வணக்கம். இது ஒரு எத்தனையோ காலத்துக்கு நம்ம உறவு முறை விட்டு போயிருக்கோம். அந்த உறவு முறையை புதுப்பிக்கலாம். இந்த எப்போ திருமணம் வரும்னு காத்துட்டு இருப்பாங்க உறவுகள்லாம். அந்த பல நாட்கள் விட்டு போன உறவை கூட நம்ம போய் திருமணம் அப்போ நம்ம பத்திரிக்கை வைக்க போகும்போது கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. இது அவசியம்தாங்கிறேன். ஏன்னு கேட்டால் நம்ம சம்பாதிக்கிறதே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நல்லா கல்யாணம் பண்ணணும், நம்ம ஊரறிய நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது பரம்பரையாக வருது. பல பேர் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கும் போது மாப்பிள்ளை சரியா இருக்காங்களா பொண்ணு சரியா இருக்காங்களான்னு பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்கே இப்போ சொன்னீங்கல்ல, அப்படி நீங்க 3 நாள் பண்ணிட்டு அந்த 3 நாளுக்கு அப்புறம் 1 மாசமே கழிச்சு டிவோர்ஸ் ஆகி நிற்கிறாங்க. அந்த ஊர் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் சொல்லுங்க மேடம்? அன்றைக்கு இருந்த திருமணங்கள்லாம் சொல்லுவாங்க, அன்னைக்கு இருந்த சூழல் வேற, எல்லாமே ஒரே சூழல் தான். அன்றைக்கு ஒரு சாதாரணமாக வாழை மரம் மட்டுக்கு கட்டுவாங்க. அந்த வாழையடி வாழை, அது ஒரு வாழை மரம் 1000 வாழை மரங்களை உருவாக்கக்கூடியது. அந்த மாதிரி குடும்பமும் வாழையடி வாழையாக வாழணும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அதே வாழை மரத்தில் எத்தனை விதங்கள் இருக்கோ, தாரோடு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வரிசை 2 பக்கமும் வரிசை, ஒரு வாழை மரம் தான் கட்ட, 2 பக்கம் 2 தவிர இன்னைக்கு 100 கட்டுறாங்க தாரோட. பசுமையை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அது ஒன்று அழிக்கிறதாக இருக்குது. இன்னைக்கு பாருங்க, அதெல்லாம் இன்னைக்கு பலூன் கலாச்சாரம், பலூனை கட்டுறதுனால. அப்போ இதெல்லாம் யாருக்கு போகுது? நம்ம பின்னால் யோசிச்சு பார்த்தோன்னா சொன்னாக்கா இது வேற விதமாக போகும். அப்போ இந்த பலூன் கலாச்சாரம், அந்த பலூன் ஊதி குழந்தை போய் வயிற்றுக்குள்ள இன்னைக்கு அறுவை சிகிச்சை நிலைமைக்கு, உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு வருது. அதே மாதிரி பட்டாசு, அது வெடிச்சு கரியாக போகுது. அதுக்கு செலவு பண்ணிட்டு சொன்ன மாதிரி இங்கே கடனை வாங்கி என் பொண்ணுக்கு செய்த இத்தனை வகை சோறு போட்டேன்னா பெருமை. ஆனால் அன்றைக்கும் இவ்வளவு செய்துட்டு இந்த பின்னால வரக்கூடியதையும் கணக்கு போட்டாங்க.
கணக்கு போட்டு தான் சேர்த்து வச்சாங்க. அவங்க வாழ்க்கை முறையை பின்னால குழந்தைகள் அதே தான் சொல்லுவாங்க. இதோட போயிடாது, நாளைக்கு உனக்கு குழந்தைகள் பிறக்கும், அதை நீ சிந்திக்கணும்னு. இன்னைக்கு அது சுத்தமா இல்லாத ஆயிப்போச்சு. என்ன பண்ணாலும் பொண்ணை பெற்றவங்களா அவ்வளோதான். அதனால் பையனை பெற்றவங்க என்ன பண்ணால் கூட சரி, நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம், கல்யாணத்தை நல்லா பண்ணி கொடுத்துருங்க. அப்போ நம்ம செய்யறது பொண்ணுக்கு செய்ய தான் போகிறோம். யார் தப்பது? இல்லை, இது சொல்கிறத கேளுங்க. நீங்கள் சொல்ல எதிர பேச முடியாது. ஏன்னா நம்ம பொண்ணு வந்து அவங்க வீட்டில் பொண்ணு என்ன தான் படிச்சு போய் எல்லாம் பொசிஷன் இருப்பாங்க. பசங்க அம்மாவே வந்து மாறணும்ன்றேன். அதான் அது பசங்க அம்மா அப்பா வந்து கல்யாணத்தை ஏற்க பார்த்தீங்க. அவங்க பொண்ணு வருதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பையனை சந்தோஷமா வைக்கிறதுக்கு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நான் சொல்கிறேன், நான் ஒரு பக்கமாக சொல்ல, நான் பொதுவாகவே எல்லாரோட அவுட் செட் வந்து அதுவே மாறணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் செட்டே மாறணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்டோட ரிலேஷன் ஒரு மேரேஜ், அந்த பொண்ணுக்கு 5 days மேரேஜ் இப்போ ரீசெண்டாக பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த பொண்ணு ஹாப்பியாக இல்லை, ப்ரீவியஸும் ஹாப்பியாக இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நினச்சாரு கல்யாணம் ஆகி போகிறா இல்லையா, ரொம்ப வருத்தமாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப மென்டல் ப்ரெஷர்னு டைவர்ட் பண்ண பார்த்தாங்க. அவன் என்ன சொல்கிறா, நான் கல்யாணம் ஆகி போய்ட்றேன், எங்கள் அப்பாவுக்கு இந்த கடன் வந்து 17 லட்சம் கடன் இருக்குது, என்னோட கல்யாணத்தை முடிச்சு நான் போனேன், என்னோட 17 லட்சம் கடன் எங்கள் அப்பா அப்படி அடைப்பார். இப்போ எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களாம் வந்து அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க, கடன் வாங்கி 10 லட்சத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க. சார் எதுக்கு அவ்வளோ? இப்போ வந்து கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு பற்றிக்கிட்டு அந்த பொண்ணு பெருசாயிடுச்சு, இவங்க அந்த கடனை இன்னும் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. வாழ்நா பூரா அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். எதுக்குன்றனா திருமணம் சடங்கு பாரம்பரியன்றது நம்ம கல்ச்சரில் வந்தது, அதை பண்ண வேணாம்னு யாரும் சொல்லலை. கரெக்ட். இதில் தேவை ஆடம்பரம் வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேணும். ஒரு மூலம் வச்சது போது 2 மூலம் 2 வெரைட்டி 40,000 80,000 செலவு. அந்த சத்திரத்துக்கு இப்போது ஒரு பூ மாலை ஜோடிக்கிறான்னா 50,000 ரூபாய் சத்திரம்னா அதுக்கு ஒரு ரேட்டு. கரெக்ட். அதே பூ மாலை 2 லட்சம் சத்திரம்னா அது 1.5 லட்சம் சத்திரத்தில் பாதி ரேட்டு அவன் வாங்குறான். 32 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை ஒரே நாளில் காலி பண்ணிட்டு மறுபடியும் கடனாளி ஆகிடும். லட்சம் மக்களை கூட்டு நல்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணால் கூட அவன் என்ன கல்யாணம் முடித்தான், இந்த இதில் குறை அதில் குறைன்னு அப்படி பின்னால் போய் பேசுவாங்க. அது நம்ம கண்டிப்பாக நம்ம காது குளிர கேட்க தான் செய்கிறோம். அதில் தப்பே கிடையாது. ஒரே ஒரு நாளைக்காக தான் மேடம் அந்த புடவையை எடுக்கிறோம். அந்த பொண்ணு எத்தனை மணி நேரம் கட்டுது மேடம்? அதுக்கப்புறம் அந்த புடவை எங்கே இருக்கும்? வேஸ்ட்டு. அதே மாதிரி அந்த பையனுக்கு கோட் ஷூட்டா அது கிடக்குமா, அது போட்டாலே வேர்க்குது அப்படின்றானுங்க. அப்போ நம்ம எது அந்த உடையில் போடுற காசை அதை சேர்த்து வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடில் போட்டு கொடுக்கலாம். ஆதிகால திருமணங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை பார்த்து நான் அந்த பெண்ணை நான் என் வாழ்நாள் முழுவதும் வைத்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆதிகால திருமணம். அதுக்கப்புறம் ஒருவன் ஒருத்தியோடு எந்த விதமான சடங்கு முறைகளும் இல்லாமல் வாழ்ந்த காலம். ஒரு வயது வந்த பருவம் அடைந்தவொடனே ஒரு ஆடவன் ஒரு பெண்மணியை பார்த்து பிடிச்சிச்சு அப்படின்னா அவள் இறப்பு வரைக்கும் அந்த இல்லம் தொடர்ந்து கொண்டே போகும். ஆனால் இப்போ நாம் எதுக்காக இந்த மாதிரி ஆடம்பர திருமணங்கள்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா பயம் வந்துருச்சு. அதாவது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, அது பண்ணுவாங்களோ, இது பண்ணுவோம். அதனால தான் இந்த சடங்கு முறைகள் அனைத்துமே வரையறுக்கப்பட்டன. சடங்கு முறைகள்லாம் இந்த சங்க காலத்துக்கு அப்புறம் தான். இப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டுகளுக்கு பிற்பகுதியில் தான். அதுக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி 4 பேர் பார்ப்பாங்க, வெத்தலை பார்க்க வைப்பாங்க, கூப்பிடுவாங்க, அவங்க உறவுகளுக்குலாம் திருமணம் முடிச்சுப்பாங்க. அந்த திருமணத்தில் ஒரு நன்மை இருந்தது. என்ன தெரியுமாங்க? ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருந்தும் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா பண்டமாற்று முறை இருந்த காலம் அப்போது. ஒவ்வொரு வீட்டிலேருந்து என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. இயந்திரங்கள் கிடையாது, நெல்லெல்லாம் கையால் தான் குத்துவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செயல்களையும். அப்போ ஒரு திருமணம்னா ஒரு 15 நாள் நிகழ்வாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் உற்றார் உறவினர்களும் வருவாங்க. வீட்டுக்கு முன்னாடியே பெரிய பந்தல் போடுவாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து 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 செய்வாங்க. ஒரு திருமணத்தில் பல திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அப்போ இந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தபடி ஏதாவது ஒரு நிகழ்வில் கூடுவாங்க இல்லையா? அப்போ இந்த இல்லம் ஏற்கனவே திருமணம் பண்ணி வச்சாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை தகராறு, அவங்க குடும்பத்துக்குள்ள 2 பேர் பேசல அப்படின்னா உடனே அந்த இடத்துல கூப்பிட்டு அது பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணி உடனே நல்வழிப்படுத்தி வச்சிருவாங்க. அந்த திருமணங்கள் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கிராமங்கள்ல. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் இன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன்னா 100 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி மட்டுமே. எவ்வளோ காசு தெரியுமா? அது அந்த காசு வேலை எவ்வளோ யூஸ் பண்ணலாம் தெரியுமா? எவ்வளோ பேர் எவ்வளோ பிச்சைக்காரங்க இருக்குது தெரியுமா நம்ம நாட்டில்? யாருக்குமே காசு இல்லாமல் ஒரு கால் இல்லாமல் கை இல்லாமல் இருக்கும்போது உங்கள் பொண்ணு பையன் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சாலே போதும். நான் வந்து பிஜிடிஎம் படித்தேன். எனக்கு வந்து 8.5 lakhs கிட்ட செலவாச்சு. அதை வந்து என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு பண்ணாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்னு. அதாவது படிப்பு வந்து கம்மியாகவும் கல்யாணங்கிறது அது ரொம்ப கிராண்டாக பண்ணுறது வந்து அவசியம் அப்படின்ற அந்த மாதிரி சொன்னவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டும், ஸ்லோவாக கைத்தட்டும். அதாவது எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு அவங்களுக்காகவே ஒரு ஸ்லோ கைத்தட்டும். நம்ம அந்த 4 பேர் மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நாட்டில் எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்கு.
அதெல்லாம் பாருங்கள். இப்போ அந்த ரீசெண்டாக வந்து ஆர்கன் டொனேஷன் பண்ணோம். என்வாயன்மெண்ட்டுக்காக எவ்வளோ போயிட்டுருக்கு, தண்ணி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி அங்கெல்லாம் வந்து உங்கள் மைண்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த காசு நீங்கள் வந்து சேவ் பண்ணால் கூட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு இருக்குது உங்கள் வீட்டுக்கு, அது பண்ணலாம் நீங்கள் உங்கள் வீட்டில். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த கல்யாணத்தில் தான் நாங்கள் செலவழி படிப்பு இங்கே பாருங்கள், இவங்களுக்கு வந்து படிப்பில் வந்து அவங்க யூஸ் ஆச்சு, படிப்புக்கு யூஸ் பண்ணுங்கள். நான் ஆர்மிலேருந்து வரதுனால இந்த 42 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, அந்த டைமில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. ஒருத்தவங்க கல்யாணத்துக்காக 10 லட்சம் சேர்த்து வச்சாங்க அவங்க பொண்ணுக்காக. இப்போ அந்த பிரச்சனை நடந்ததும் எதையும் அவங்க அப்பா யோசிக்கல, அந்த 10 லட்சத்தையும் அந்த வார் விடோஸ்க்கு கொடுத்தாங்க. அதில் கல்யாணத்தை நார்மலாக நடத்திட்டு ஏழை குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, பூ கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களே, அந்த ஒரு விஷயமே போதும் 4 பேர் திருந்தறதுக்கு. மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். 2 ஆம்பளை புள்ள பெற்று புள்ள சுற்றி சொல்லுவாங்க, பரவாயில்லடி இன்னும் 100 சவரம் ஒத்துன்னு வருவான் மருமகன்னு. அதே 2 ஆம்பளை பிள்ளை இல்லாமல் 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் நீ 50 சவரம் 100 சவரம் சேர்த்துக்கணும். ஆக இந்த திருமணம் என்பது முன்கூட்டியே பெற்றோர்களாலும் பெற்றோரை சார்ந்தவர்களாலும் ஒரு ஆணித்தரமாக ஒரு உறுதியாக இது சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காரியமாகி போச்சு இப்போ இதில். இப்போ எல்லாரும் சொன்னாங்க இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலான்னு. இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சத்தியமாக ஒத்து வராது. கல்யாணன்றது வந்து 1000 காலத்து பயிருன்னுவாங்க. அதனால் 1000 பேருக்கு 1000 பேர் குட்டி சோறு போட்டு பண்ணால் தான் அது கல்யாணம். அது நம்ம கலாச்சாரம், அதை யாரும் மாற்ற முடியாது. இன்னொன்று சொல்லுவாங்க, கல்யாணம்னா கடன் வாங்கி கல்யாணம்னுவாங்க. ஆக இந்த மாதிரி நம்ம பாரம்பரியத்தில் பின்பற்றிட்டு வரோம். கேளுங்க, அதை மாற்ற முடியாதுன்னு சொல்ல வரேன். மாற்ற முடியாதுன்னு சொல்ல வரேன். நீங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா உழுதுக்கு போட்டுருவாங்க. என்ன பண்ண முடியும்? 1000 பேர் கூப்பிட்டு மாற்றலாம். நம்ம அந்த மாதிரி காலத்தில் ஓரளவு செலவை குறைக்கலாமே தவிர மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நாத்தனாருங்க எங்க பாருங்க, நாத்தனாருங்கிட்ட மாமியாருங்கிட்ட பொண்ணுங்க வாங்கினா நல்லபடியாக செஞ்சு தான் அனுப்பணும். உங்க அம்மா என்ன செஞ்சுட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து தங்கம் கொடுத்து விலை கொடுத்து கடலை வாங்குற மாதிரி ஆகி போச்சுங்க மேடம். உங்களுக்கு என்ன வயசு? ஐயா கூட சொன்னாரு. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வந்து 60. 60ல 80 வரை இருப்பீங்க. 20 வருஷம் இதெல்லாம் மாறிடும். ஆமா, அவ்வளவுதான். கல்ச்சர் இஸ் நெசசரி, லக்ஸரி இஸ் அன்னெசரி. கல்ச்சர் வேணும், பட் அது லக்ஸரியா வேணுமான்றது நம்ம கையில. ஸோ அந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம். முன்னாடி நடந்த கல்யாணம் கல்ச்சர் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2 பேர் கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்க 2 பேருக்குள்ள உண்மையாக இருந்துக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு இந்த அஃபேர் கிஃபேர் இதெல்லாம் வைக்காம இருக்கிறது தான் வந்து கல்ச்சர். அது கல்ச்சர். உங்க குழந்தை பெற்றுக்கிறீங்களா, நீங்க அதை பார்த்துக்குங்க, அது கல்ச்சர். அதாவது அதெல்லாம் விட்டுட்டு நீங்க சார் சொன்னாரு 1000 பேரை கூட்டி வச்சு நீங்க கல்யாணம் பண்ணாதான் அது பேர் கல்ச்சர் கிடையாது. அதான் அப்போ நடந்த கல்யாணம் கெட் டுகெதர்க்காக, இப்போ நடக்கிறது கெத்துக்காக. பெண்களுக்கு பெண்கள் தான் மேம் எதிரி. வரதட்சணை இவங்களே கேட்குறாங்க. கேட்டுட்டு இவங்களே வந்து பின்தங்குறாங்க. எங்களால் பேச முடியல. நாங்கள் எந்த காலத்தில் பேச முடியாமல் இருக்காங்க இவங்களாம். அந்த பொண்ணு ஏழை பொண்ணா இருக்கா, நல்ல குடும்பத்து பொண்ணா இருக்கா, அப்படி பார்க்கணும். அதை விட்டுட்டு பணம் அது படிச்சிருந்தாலும் அந்த வீட்டில் ஏழை பொண்ணா இருந்தாலும் படிச்சிருக்கா அந்த பொண்ணு குடும்பத்தை சமாளிப்பான்னு யோசிங்க. அதை விட்டுட்டு பணத்தோட சேருதா, மனத்தோட சேர்றது கிடையாது, சொர்க்கத்தில் நிச்சயிக்கிறது. பெண்களுக்கு நரகம் தான் இன்னைக்கு வாழ்க்கை. ஒன்று சொல்லிக்கிறேன், வரதட்சணை என்னைக்கு பெண்கள் வந்து பெண்களுக்கு கேட்கறத குறைக்கிறாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் அந்த நாடு உருப்படும், இந்த வீடு உருப்படும். பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. பெண்களை தயவு செய்து வாழ விடுங்க, வரதட்சணை வாங்காதீங்க. கரெக்ட். இங்கே பல பொண்ணுங்க இருக்கீங்க, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் பசங்க தேடும் போது எங்கள் வீட்டில் 1 பைசா டவுரி தர மாட்டோம், நீ என்ன ஏற்றுக்கிறியா ஏற்றுக்கோ, இல்லாட்டி போயிட்டு வா. இதுதான் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்களும் கொஞ்சம் உங்கள் வீட்டில் பேசுங்க. கல்யாணம் தேவையா, கல்யாணம் தேவைப்பட்டா இவ்வளோ செலவு தேவையா, பேசுங்க. I'll see you after the break. எனக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹீட்டடாக ஆர்குமெண்ட்லாம் போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெண்மணி வர போகிறாங்க. அவங்க ஒரு ரைட்டர், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் இன்வைட் மிஸ் ஓவியா. வெல்கம் டு அவர் ஷோ மேம். எனக்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய ஆர்டிஸ்ட், தட்ஸ் வெரி ரொம்ப ஒரு ரேர் வேர்டுன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் மேம், நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த டிஸ்கஷன் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கேக்குள்ளே நிறைய ஹீட்டாக போச்சு. ஸோ உங்கள் வியூ பாயிண்ட் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் வந்து கல்யாணம் தேவையா, கல்யாணம் தேவை என்று சொன்னால் அதை இப்படி ஆடம்பரமாக செய்வது தேவையா அப்படின்னு நீங்கள் சொன்னதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னு கேட்டால் அந்த காலகட்டத்துக்கு பெண்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை முறை சரியாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குற நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் இவ்வளவு
அட்வான்ஸாக இருக்கக்கூடிய சிந்தனைகள் வந்துட்டுருக்கிற அதே நேரத்தில் இன்னும் கூட வந்து ஏன் இப்படி வந்து பல லட்சங்கள் செலவழித்து திருமணங்கள் நடக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஏன் அதை செய்ய முற்படுறாங்கன்னு பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பெரியவங்க இதை நிறுத்தினாலே ஒழிய சின்னவங்க நிறுத்த மாட்டாங்க. ஸோ இந்த பழக்கத்தை நம்ம மாற்றணும். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆடம்பர திருமணம் வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ஆடம்பர திருமணங்கள் நடத்தி கொண்டு இருக்கிற பிரிவுகள்லேருந்து வந்தவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ ஏன் வந்து நிறுத்த முடியலை? உங்களுக்கு சரின்னு தெரியுது, இப்படி தான் இதுதான் நியாயம்னு தெரியுது, ஆனால் ஏன் நிறுத்த முடியலைங்கிறப்ப சமுதாயம் வந்து எப்போவுமே மேல் நோக்கி பார்க்குது. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், டிமானிட்டைசேஷன் பீரியடு. மக்கள் வந்து தங்களுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு கையில் சுத்தமாக வந்து பணம் இல்லாமல் வங்கிகள் வாசலில் காவல் காத்து நின்று கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இறந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அரசியல் பிரமுகரோட திருமணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. அதை அனைத்து ஊடகங்களும் ஒளிபரப்புனாங்க. அனைத்து அரசியல்வாதிகளும் அங்கே போய் அட்டண்டன்ஸ் போட்டாங்க. யாருக்குமே வந்து இது எவ்வளோ பெரிய தப்பு, இந்த நாட்டினுடைய குடிமக்கள் வந்து தங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் வந்து இப்படி ஒரு செயல் நடக்கிறது சமூக குற்றம்னு யாருக்குமே உரைக்கலை. அதாவது அந்த சொரணை இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி இல்லாமல் போகுதுங்கிறது தான் கேள்வி. அப்போது நாம் எதையெல்லாம் தப்புன்னு உணர்கிறோமோ ஆனால் அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு மனநிலை நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, நான் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் எதை சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு அளவுக்கு மேலே பணம் சேர்த்து மனுஷனால் எதுவும் செய்ய முடியாது. மனிதனுக்கு ஒரு அளவுக்கு தான் பணம் தேவை. அப்போ இந்த அளவுக்கு அதிகமாக பணம் சேர்க்குறான்ல, அவனுக்கு வந்து என்ன செய்கிறது? அப்போது அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்றான். சேர்த்த பிறகு அதை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறான். என்கிட்ட பணம் இருக்குது, நான் சேர்த்துட்டேன், கொள்ளையடித்து சேர்த்தணும், கொள்ள மாதிரித்தனம் பண்ணி சேர்த்தணும், ஆனால் நான் பணம் சேர்த்துட்டேன், அதை வந்து நான் காட்டணும். அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஏன் இந்த சமூகம் அவனை குற்றவாளின்னு பார்க்காம வெற்றியாளன்னு பார்க்குது? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 1967 தான் வந்து இந்த மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்கள், எளிய திருமணங்களுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் வந்துச்சு. அந்த சட்ட ரீதியான அங்கீகாரம் வரந்தட்டியும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இந்த சட்டத்தை பற்றி கவலையே படாமல் இந்த நாட்டில் அந்த திருமணங்கள் நடைபெற்றிருக்கு. அப்போ இவ்வளவு மாற்றங்களை விரும்பிய மக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துருக்கிறாங்க, இன்னும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போது நம்மளால் செய்ய முடியலைன்னா நம்ம மேலே தான் பிரச்சனை இருக்கே ஒழிய நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த 4 பேர் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. நீங்கள் இல்லாத ஆளுகளை தான் நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க. இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபங்கள் இவையெல்லாம் அண்மை கால வளர்ச்சிகள் தான். வளர்ச்சியாக வீழ்ச்சியாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபங்கள், அப்புறம் ஒரு அளவுக்கு அதிகமான இன்விடேஷன் வச்சு கூட்டம் கூட்டுறதும், அதுவும் ஏன்னு தெரியல. இப்போ முன்னாடியெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனால் தெரிஞ்சவங்களாம் உட்காந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டாவது இருக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எல்லாரும் போய் க்யூவில் நிற்கிறாங்க பொக்கே கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த மாதிரியான சூழலில் மாற்றங்கிறது நம்ம மனசில் இருந்து தான் முதல்ல வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமூகத்தில் இந்த மாற்றங்கள் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு, நாம் நினைக்கிற மாதிரி இது நடக்காமல் இல்லை. அப்புறம் திருமணம்ங்கிற இன்ஸ்டியூஷனில் முதல்ல பெண்கள் தங்களை அலங்கரிச்சுக்கிற முறைகளில் இருந்து மாற்றம் வரணும். இப்போ குறைந்தபட்சம் நாங்களாக மாறலைனாலும் இந்த வயசில் உள்ள பெண்களாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாத உடை அமைப்புக்கு இந்த சமுதாயம் முதல்ல மாறணும். அங்கேருந்து தான் இந்த வேலைகள் தொடங்க வேண்டியிருக்கு. நகைங்கிறத நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சமுதாயத்தில் வந்து ஆணுக்கு தான் வந்து முதல் மரியாதை தரப்படுது. அவங்க யாரும் நகை போட்டுக்கிறது இல்லை, பூ வச்சுக்கிறது இல்லை, தங்களை அலங்காரம் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் 2ஆம் தரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பெண்கள் எப்போதும் தங்களை அலங்கரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். இது எல்லாமே நம்முடைய அடிமை நிலையை உறுதி செய்யக்கூடிய விஷயம்தான். நாம் அதிலிருந்து வெளியே வரணும். திருமணங்கிற இன்ஸ்டியூஷனில் நீங்கள் நிறைய பேர் சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது நாங்கள் பொண்ணை அனுப்புகிறோம், அந்த பொண்ணு வந்து அங்கே போய் வந்து ஒரு மரியாதையோடு இருக்கணும்னு ஒரு சேஃப்டி டெபாசிட் மாதிரி இல்லை. திருமணம் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனில் ஆடம்பரத்தை குறைப்பது அப்படிங்கிறது மட்டுமே அது ஒரு தொடக்கமாக இருக்கலாம்.
ஆனால் நீங்கள் அதில் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு உள்ளார பயணப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வேல்யூஸை வந்து நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதாவது மேடம், ஆடம்பர திருமணமா இல்லை சாதாரண திருமணமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இப்போ இருக்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பொம்பளை பசங்களையும் ஆம்பளை பசங்களையும் கேட்டு செய்கிறதில்ல. உனக்கு அந்த பையனை பிடிச்சிக்கிறா பிடிக்கலையா அப்படிங்கிறத கேட்குறதில்ல, பசங்கள்கிட்டையும் கேட்குறதில்ல, பொம்பளைட்டையும் கேட்குறதில்ல. என்னை பொறுத்தவரையில் 2 பேர்த்தையும் 1 மாதமாவது நல்லா ஃப்ரீயாக பழக விட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வசதி தகுந்த மாதிரி திருமணம் நடத்தி வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மேடம். இல்லை, நீங்கள் இந்த அளவுக்கு முன் வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 2 பேரும் பழகணுங்கிற அளவுக்கு ஒத்துக்கிறீங்க. அப்போ அவங்களா சூஸ் பண்ணி பழகிக்கிற வேண்டியதானே, அதையே நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்க. நான் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கேன். நான் ஒரு சகோதரனுடைய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணினேன். ஒரு சொம்பு, ஒரு படுக்கை, அந்த தகர பேட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த தகர பேட்டி, பாய், தலைக்காணி, இதோடு தான் நான் திருமணம் பண்ணிக்கினேன். என்னுடைய மகள் 5 பேர், 5 மகளுங்க. 5 மகளுக்கும் இந்த சடங்குகள் நான் காது குத்துறது அல்லது அந்த பூ பெய்தல் அந்த சடங்குகள் நான் செஞ்சதே இல்லை. ஆனால் எல்லோரும் சொல்லும்போது வரதட்சணை கொடுக்கலன்னா என்ன ஆகுனா அதை நேரடியாக நான் பாதிச்சுக்கேன். என்னுடைய பெண்ணு மூத்த மகளுக்கு கேட்டர்பில்லர் நிறுவனத்தினுடைய பொது மேலாளர் அளவுக்கு விவசாய சங்க தலைவர்கள்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு கௌரவமாக கல்யாணம் பண்ணேன். எளிமையாக என் நோட்டீஸ் எல்லாம் பார்த்தா 5 ரூபாய்க்கு மேலே கிடையாது. செஞ்சேன். அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து 1 வருஷத்தில் வீட்டுக்கு வந்துடுச்சு. ஒரு 5 அந்த காலம் சொல்லுவாங்க, காது மூக்கு மூடி போட்டால் போதும் சொல்லுவாங்க. காது மூக்கு மட்டும் மூடி அனுப்புங்கன்னுவாங்க. அப்போ கம்மல் மூக்குத்தி மட்டும் போட்டு அனுப்பிச்சாங்க. அப்படி செய்யும்போது 1 வருஷத்துக்குள்ளே நான் ஒன்றும் வரதட்சணையாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 5 சவரனாக அளவுக்கு தான் போட்டோம். அந்த பெண்ணு அந்த ஒரு காரணத்துக்காண்டி வீட்டுக்கு வந்துடுச்சு. அந்த 1 வருஷத்தில் என்னுடைய மருமகன் ஒரு நாள் கூட என் வீட்டுக்கு வந்து கை நனைச்சிட்டு போகலை. இந்த அவமானங்களை நான் சந்திச்சிருக்கேன். எங்கள் மனைவி கூட வெளியே போயிட்டு வந்து, ஐயோ கழுத்து எரியுதுங்க, தங்க நகை கிடையாது, அந்த கவரிங் நகை போட்டுக்கும்போது எங்கே அரிக்குதுங்கண்ணா, அதை கழட்டி தூர வையின்னு சொல்லுவேன். நான் முதல்ல கழட்டி வை, அந்த அரிக்கிறத ஏன் போட்டு நான் அரிப்பில் அல்லாடின்னு இருக்கேன். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு காமராஜர் அரங்கத்தில் கேப்டன் லட்சுமி சகால் அவங்க ஒரு வரதட்சணைக்கான ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் அவங்க பேசின விஷயம், சுதந்திரத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த வரதட்சணையெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிடுச்சின்னு சொன்னால் இதெல்லாம் இல்லாமல் போய்டுன்னு நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஆகாயமானம் கேட்குற அளவுக்கு வரதட்சணை வளர்ந்துருக்கு, இதை நான் கண்டு வெட்கப்படுறேன் அப்படின்னு தெளிவாகவே அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ நீங்கள் அந்த 4 பேர் சொல்கிறோம்ல, இப்போ வந்து சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்கக்கூடாது. இப்போ சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் இருந்தால் அந்த 4 பேர் வந்து நிற்பாங்களா? ஷேக்ஸ்பியர் சொன்னாங்க, ஐ திங்க் when you laugh the world laughs with you. அதாவது நீங்கள் சிரிக்கும் போது உலகமே உங்க கூட சிரிக்கும், ஆனால் நீங்கள் அழுகும் போது தனியாக தான் அழுவீங்கன்னு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது கல்வியில் இப்போ முன்னேறி வர்றாங்க. இந்த முன்னேறி வருகிற சமுதாயம் ஆங்காங்கே முன்னெல்லாம் வீட்டில் பூட்டி வைத்து வெளியில் போக முடியாது. இப்போ எல்லாம் வெளியே வர்றாங்க. ஏதோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளத்து வரும்போது உறவுகள் ஆங்காங்கே அவங்களுடைய உறவுகள் மலரும்போது அந்த மலர்கின்ற உறவு காரணமாக தாங்கள் தேர்ந்தெடுக்கிற உரிமையை அவர்கள் பெறுகின்ற நாள் விரைவில் வரும். அத்தகைய நாள் வரும்போது தான் இத்தகைய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க முடியும் என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். ஐயா வந்து அவங்களே சொல்லிட்டு அவங்க அதை தீர்வை நோக்கியும் பேசி தான் முடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் என்ன பதிவு பண்ணுறாரு, அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து, இப்போ நம்ம வந்து அதை விட்டு கொடுக்குறோம், ஆனால் நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு எளிதாக விஷயங்கள் வந்து தீர்வாக மாட்டேங்குது. இப்போ உதாரணமாக வந்து இவர் வந்து வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் பண்ணுறாரு, எளிமையாக கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்படி பண்ண முடியலை. அப்படி பண்ணி அனுப்பினாலும் அந்த வாழ்க்கை சிறப்பாக இல்லை. அப்போ அதுக்கு பஞ்சாயத்து பண்ணவோ ஒரு சமூக அமைப்போ ஒரு சமூக உறவுகளோ அந்த வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எளிய மக்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான பகுதியை அவர் சொல்கிறார். ஆனால் அவரே சொன்னது போல் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பாதி கிணறு தாண்டுறாங்க. நீங்கள் இருந்தது மாதிரியே உங்கள் பிள்ளைங்களையும் நீங்கள் முழுக்க இயக்க உறுப்பினர்களாகவே வளர்த்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களே தீர்வை தேடிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மகள்களாக மட்டும் வளர்க்குறீங்க. இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் செயல்படுற மாதிரியே பொம்பளை பிள்ளைங்களையும் நீங்கள் முழுசாக செயல்படுத்தி, இப்போ நாங்களாம் அப்படி வளர்ந்ததுனால தான் இப்படி இருக்கிறோம். நீங்களும் வந்து
கட்சியில் முழுமையாக அந்த பிள்ளைங்களை வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தடுமாற்றங்கள் கொஞ்சம் குறைந்திருக்குங்கிறது என்னோட கருத்துங்கய்யா. நீங்கள் அதை வந்து நான் அப்படி சொன்னதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இது ஒன்று தான் அதுக்கு தீர்வுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பிள்ளைங்களே இந்த வாழ்க்கை வந்து இப்படி தான் இந்த வாழ்க்கை அமையும்னா அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மன உறுதி பெண்ணுக்கு வந்தால், ஏற்கனவே பெண்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஏற்கனவே பெண்களுடைய எண்ணிக்கை தான் குறைவு ஆண்களுடைய எண்ணிக்கையை விட. 1930ங்கிற லெவலுக்கெல்லாம் வந்தாச்சு. அதனால நம்ம தான் டிமாண்டிங் இதுலேயே இருக்கிறோம். அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி இயற்கையான உண்மைகளை வச்சுக்கிட்டு இன்னும் ஏன் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் போடுற நிபந்தனைக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் எங்கே இருக்குது? இல்லை, நீங்கள் சொன்னீங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மேம். பிகாஸ் இப்போ ஒத்துமொட்டு பெண்களும் சேர்ந்துட்டு நாங்கள் டவுரி வந்து வாங்க மாட்டோம்னா எங்கே போய் தேட போகிறாங்க பெண்களுக்காக? கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அப்போ நம்மகிட்ட தானே வருவாங்க. அப்போ டவுரி தர மாட்டோம் சொல்லிட்டுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. மேம், யுவர் ஃபைனல் வேர்ட்ஸ் டு அவர் ஆடியன்ஸ் அண்ட் அவர் வியூவர்ஸ் மேம். இந்த சமுதாயத்தில் வந்து ஊடகங்களுக்கும் இந்த முக்கியமாக தொலைக்காட்சி தயாரிப்பாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய தொழிலதிபர்களுக்கும் வைக்கிற வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, தயவு செய்து ஆடம்பர திருமணங்களை நீங்களாவே நிறுத்திடுங்க. அது ஒன்று தான் நீங்கள் நடத்துகிற அரசியல் மூலமாக செய்கிற சமுதாய சேவையை விட உண்மையான ஒரு சமுதாய சேவை ஒன்று இருக்கும்னா உங்களுடைய ஆடம்பரங்களை நீங்கள் தயவு செய்து நிப்பாட்டிக்கோங்க. இதன் மூலமாக நீங்கள் இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களை அவ்வளவு பெரிய இன்னலுக்கு ஆளாக்குறீங்க. பல்வேறு மக்களை முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட கடன் தொல்லைகள்ல இருந்தும் போலித்தனங்கள்ல இருந்தும் காப்பாற்றலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஷோக்கு வந்ததுக்காக. ஐ திங்க் உங்கள் மூலமே பல பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் புரிய வைக்கிற மாதிரி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஷோக்கு வரும்போது ஜென்ரலாக ஒரு ட்ரோஃபியோ இல்லாட்டி ஷாலோ அந்த மாதிரி பூவோ கொடுப்பாங்க. நாங்கள் இந்த ஷோ மூலிமா அதை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். என்னென்னா வந்து உங்கள் பேரில் உங்கள் சார்பாக ஒரு அனாதாசத்தில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை சைன் பண்ணிங்கன்னா அது வேலிட் ஆகிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு இந்த செக்மெண்ட். அண்ட் மேம் ரொம்ப அழகாகவே பேசினாங்க. இதே மாதிரி வில் see in one more segment, but after the break. உன்னையறிந்தார். வெல்கம் பேக் டு உன்னையறிந்தார். இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். ஆனால் ஒரு ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்லேருந்து பேசலாம். ஃபைனான்ஷியல்னால் காசு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து பேசலாம். இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் வர போகிறாங்க. AIS மணியோட MD. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சிவகாசி மணிகண்டன். வெல்கம் டு ஷோ சார். நன்றி மேடம். கிட்டத்தட்ட 20 வருஷமா நீங்க இந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர் இருக்கீங்க மேம். ஆமா மேடம். ஆமா. ஓகே, சோ இட்ஸ் a very big deal. சோ எங்க டிஸ்கஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா மேடம். சோ உங்க பாயிண்ட் ஆஃப் உங்க ஆங்கிள் இருந்து கொஞ்சம் சொல்லுங்க. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவோம். இந்த திருமணத்திலேயே அத்தியாவசியத்திற்காக செய்யப்படுகின்றதா இல்லை ஆடம்பரத்திற்காக செய்யப்படுகின்றதா என்பது பெரும்பாலான மக்கள் உணர்வதில்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி 3 திருமணம் நடந்துச்சு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் தெரு ஜனங்க தான் வெளியூர்லேருந்து வர மக்கள் தான் வரவேற்பாங்க, பந்தியும் பரிமாறுவாங்க, சாப்பாடு பத்திரிக்கைனா அவங்க வீட்டிலேருந்து வடிச்சத்தை வந்து கொட்டுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஒரு அஃபெக்ஷன் நம்ம அந்த இன்வால்மெண்ட் இருந்து ஒரு திருமணம் ஆகுதுனாக்கா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக பெருஞ்செல் வந்து உருவாக்குனாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோம்னாக்கா வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளோங்க? வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் பல லட்சம் மதிப்பிலான சொத்துக்களை அன்புகளையும் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து விட்டு போனாங்க. உண்மை தானே? உண்மை தானே? இது எல்லாமே அத்தியாவசிய திருமணத்தில் நடந்தது. ஆனால் எங்கள் தாத்தாவும் சரி எங்கள் பாட்டியும் சரி சாகும்போதும் கூட வீடும் கட்டினாங்க, கல்யாணம் பண்ணாங்க. சாகும்போது யாருக்கும் ₹1 கடன் இல்லாமல் நிம்மதியாக பேருவாய் மதித்து இறந்து போனாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது? ரஃப்பாக பார்ப்போமே. முதல்ல என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் அந்த காலத்தில் எப்படின்னாக்கா பொண்ணை பார்த்துருவாங்க, டேட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கே போவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் எப்படி மாறிச்சுன்னா, எனக்கு அந்த மண்டபம் தான் வேணும், ஏன்னா அந்த மண்டபத்தில் பண்ணால் தான் நான் யாருன்னு காமிக்கணும் அப்படியும் ஒரு மெதப்பில் வந்துட்டாங்க மக்களுக்கு. தன்னை அறியாமல் அதுக்குள்ளே உட்கொள்ளப்பட்டாங்க. அப்படின்னா அந்த அது வேறு மண்டபம்லாம் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் தான் ஆகுமா மண்டபத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிப்பீங்க. பத்திரிக்கை எப்படி இருக்கும்? பொண்ணு வீட்டுக்காரர் வந்து இல்லைங்க எனக்கு ஒரு 1000னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, வீராப்புக்கு பொண்ணு வீட்டுக்காரர் 1000 சொல்லிட்டானா
நான் 1500 சொல்கிறேன், சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ நம்ம ஆவரேஜாக எடுத்துக்குவோம். பொண்ணு வீட்டுக்காரர் ஒரு 1000 பத்திரிக்கை, பிள்ளை வீட்டுக்கு ஒரு 1000 பத்திரிக்கை, 2000 பத்திரிக்கை. ஒரு பத்திரிக்கை வந்து 300 வச்சுக்குவோம். ஒரு பத்திரிக்கை 300 வச்சுக்குவோம். அப்படின்னா ஆல்மோஸ்ட் 400 இருக்கட்டும், 300 வச்சுக்குவோம். ஆன் ஆவரேஜ் என்ன ஆச்சு? பத்திரிக்கை மட்டும் 6 லட்ச ரூபா செலவு. மண்டபத்துக்கு 5 லட்சம், பத்திரிக்கை 6 லட்சம். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள், ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோம் ஒருத்தருக்கு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி நீங்களே கூட எனக்கு ஒரு இன்விடேஷன் தரீங்கன்னாக்கா நான் மேக்ஸிமம் எது பார்ப்பேன்? டேட்டு பார்ப்பேன், பிளேஸ் பார்ப்பேன், இடம் பார்ப்பேன், மண்டபம் பார்ப்பேன். அதுதான் அந்த இடம் தெரிஞ்சால் ஓகே. அப்படி இல்லைனாக்கா ரூட் மேப்னு ஒன்று போடுவோம், அது பார்ப்போம். இதுதான் இந்த 3 கம்யூனிகேஷன் தான். இந்த 3 விஷயத்துக்காக 6 லட்ச ரூபாய் மினிமம் செலவு பண்ணணுமா? 2000 பத்திரிக்கை வெளியே போயிருக்கு, உண்மை தானே? 2000 பத்திரிக்கை வெளியே போயிருக்கு. அந்த 2000 பத்திரிக்கை குறைஞ்சபட்சம் ஃபுட்டு அலர்ட் பண்ணுமா, ரெடி பண்ணுமா? ஒரு இலைக்கு 300 வச்சுக்குவோம். 2000 பத்திரிக்கை வெளியே போயிருக்கு, அதுனாச்சு அது ஒரு 6 லட்சங்களா? உண்மை தானே? 6 லட்சம். மண்டபத்துக்கு ஒரு 5 லட்சம், பத்திரிக்கை ஒரு 6 லட்சம், ஃபுட்டுக்கு ஒரு 6 லட்சம். மூணாவது ட்ரெஸ்ஸுன்னு வரும். நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், என்னுடைய ரிசப்ஷனுக்கு, மேரேஜ் ரிசப்ஷன் நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். அந்த ட்ரெஸ்ஸு அந்த ரிசப்ஷனில் தி பெஸ்ட்டு, ஃபோட்டோஸ் தி பெஸ்ட்டு, எந்த ஒரு குறைபாடும் இல்லை, அடிச்சிக்கவே முடியாது, தி பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. அந்த பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸை வேறு ஏதாவது கோயில் ஃபங்க்ஷனுக்கோ, வேறு ஏதாவது திருமணத்துக்கோ, வேறு ஏதாவது நல்ல நிகழ்ச்சிக்கோ போட்டு போக முடியுமா? போட்டுமானா நீங்களே ஃபீல் பண்ணிக்க, நம்ம போட்டு பண்ணோம்னா சோளக்காட்டு பொம்மைக்கு போட்ட ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே பட்ட ட்ரெஸ்ஸுக்கு 3 லட்சம் செலவு பண்ணணுமா? என்னாச்சு? ஆல்மோஸ்ட்டு அது 6 6 ஒரு 5, இது ஒரு 3, நீங்களே 20 லட்ச ரூபாய் ஆச்சுங்களா? இதர செலவுகள், டிரான்ஸ்போர்ட்டு, அது இதுன்னு சேர்த்து ஒரு 5 லட்சம் ஆகுமா? அவ்வளோதானா? முடிஞ்சதுங்களா கல்யாணத்துக்கு? வேறு என்ன செலவு இருக்கா? ஒரு ஆய்வு வரைக்கும் என்ன சொல்லுதுனாக்கா, நீங்கள் எவ்வளோனா பட்ஜெட் பண்ணுங்க. 100 ரூபாவோட கல்யாண பட்ஜெட் போடுறீங்கனாக்கா குறைஞ்சது 40லேருந்து 50% தங்க நகைகள், ஆபரண நகைகள் வாங்குறதுக்காக தான் பிளான் பண்ணணும். அப்போ உங்களோட கல்யாண பட்ஜெட் 20 லட்சம்னாக்கா குறைஞ்சது ஒரு 40 லட்சத்து 40% ஆச்சு, அது ஒரு 8லேருந்து 10 லட்ச ரூபாய் ஆகிடுமா? ஆனால் அந்த நேரம் பார்த்து தான் ஏகப்பட்ட விலையும் ஏறும். அது விலை ஏறத்துக்கு தகுந்த மாதிரி எங்கள் கையில் வாங்க செய்குலி இல்லை, இன்னொருத்தர் பேசுவார் எங்கள் கையில் வாங்க சேதாரமே இல்லை, இன்னொருத்தர் வர விளம்பரத்துக்கு இல்லைங்க ஃபஸ்ட்டு இஎம்ஐ நாங்கள் ஃப்ரீயாக கட்டிடுறோம், இன்னொருத்தர் அட்வான்ஸாக போவார், ஒன்றும் தவிரங்க உங்களை ஆதார் கார்டு, பேன் கார்டு, லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடிஆர் கொண்டு வாங்க, நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துறோம், நீங்கள் இஎம்ஐன்ற பேரில் மெதுவோடு கட்டுங்க. இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10,000 எத்தனை சவரம் போடுவீங்க? 20,000 போடுவீங்க. ஏன்னாக்கா பணம் நீங்கள் கட்ட வேண்டியது இல்லையே. அப்போ இந்த கல்யாணத்துக்கு ஆனன் அவராஜா பார்த்தோம்னாக்கா எவ்வளோ இருக்குது எனக்கு பட்ஜெட் கல்யாணத்துக்கு முடிகிறதுக்கு? 30 லட்சம் ஆகுமா? இவ்வளோ செலவுன்னு பண்ணிங்க, இவ்வளோ ஜாம் ஆடம்பரமாக திருமணத்தை பண்ணிங்க, அந்த மக்கள் உண்மையாக சந்தோஷமாக இருக்குல்ல? கேள்விப்பட்டீங்களா? கடந்த வருடம் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் பெயர் போனால் நம்ம தமிழ்நாடுக்கு தலைநகரம் சென்னை மாநகரம். அந்த சென்னை மாநகரத்தில் மட்டும் கடந்த வருடம் திருமணமான 6 மாதத்தில் விவாகத்துக்கு அப்ளை பண்ண மக்கள் எவ்வளோன்னு பார்த்தாக்கா 2450 பேர். மேடம் எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் மேடம். நம்ம சென்னை மாநகரில் இன்னும் போய் விசாரிச்சு பாருங்கள், அது எத்தனை மாதம்ன்றீங்க? 6 மாதம் 2450 மக்கள். அவங்க சொல்கிற முதல் காரணம் என்னன்னு பார்த்தாக்கா பொருளாதார பிரச்சனை, ரெண்டாவது தான் உளவியல் பிரச்சனையோ உறவு பிரச்சனையோ ரெண்டாவது தான் வருது. அப்போ அந்த பொருளாதார பிரச்சனை. ஆனால் இப்போது ரீசெண்டாக என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் கீர்த்தின்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்காப்புல, அவருக்கு திருமணம் நடக்க சொல்ல அவங்க அப்பா இருந்தார். 25லேருந்து 30 லட்சம் கல்யாணம் ஸ்பெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணார். நல்லா ஜாம் பண்ணார், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆஃப்டர் 4 வருஷம் பொறுத்து அவர் தம்பி ஒருத்தர் கார்த்திக் இருக்கார், அவர் கல்யாணம் பண்ணணும். அவருக்கு கல்யாணம் பண்ண சொல்ல அவங்க அப்பா இல்லை தவறிட்டார். அப்போ அப்பான்ற ஸ்தானத்தில் அண்ணன் தான் இருக்கார், என் ஃப்ரெண்டு கீர்த்தி அவர் தான் இருக்கார். அவர் வந்து ஒரு திருமணத்தை பண்ணுறார் தம்பிக்குள்ள ஒரே ஒரு கண்டிஷன், அப்பா எனக்கு 25 லட்சத்தில் கல்யாணம் பண்ணார், நானும் அதே 25 லட்சத்தை ஒருத்தர் கல்யாணம் உனக்கு பண்ணுறேன், நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும், ஒரு 25 லட்சத்துக்கு கல்யாணம் பண்ணுறோம்னாக்கா ஒரு பெரிய நெருப்பு குண்டான், நெருப்பு இது சொல்லுங்களேன், நெருப்பு அக்னி ஏற்றுட்டு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் 25 லட்சம் நம்ம பங்கிட்டுக்கிட்டு நீ ஒரு கட்டு போடு நான் ஒரு கட்டு போடுறேன். எதில்? அக்னியில், நெருப்பில். 25 லட்சத்தை நீ ஒரு கட்டு போடு நான் ஒரு கட்டு போடுறேன், நீ ஒரு கட்டு போடு நான் ஒரு கட்டு போடுறேன், இப்படி போட்டு கடைசியாக எரிக்கிறதுக்கு சமம். இப்படியாப்பட்ட திருமணம் உனக்கு வேணுமா? அப்படி இல்லைனாக்கா பிளான் பண்ணுவோம், பட்ஜெட் பண்ணுவோம். 2லேருந்து 3 லட்ச ரூபா தான். எவ்வளோ மேடம்? 2லேருந்து 3 லட்ச ரூபா தான். அதுக்கு ஆலோசனை எனக்கு கூப்பிட்டாப்லாம். சிம்பிள் லாஜிக் மேடம். அவர் ஊர் வந்து குடியாத்த பக்கத்தில் வெரி ஃபேமஸான ரங்கநாத பெருமாள் இருக்குது பள்ளிக்கொண்டாவில் கல்யாணத்தை வச்சுக்குவோம். மார்னிங் அன்னைக்கு ஈவினிங்கே ரிசப்ஷன் வச்சுருவோம், கோயிலுக்கு பக்கத்துலேயே ரிசப்ஷன் முடிஞ்சது. அதில் இருந்த ரிமைனிங் 22 லட்சம் மிச்சமாச்சுங்களேன்.
அந்த 22 லட்சத்தை எங்களுக்கு தான் கொடுத்தாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு 2014 மேரேஜ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2019 இந்த 4 வருஷத்தில் அவர் கொடுத்த 22 லட்ச ரூபாய் இன்னைக்கு 41 லட்ச ரூபாய் ஆயிருக்கு. வித்தின் 4 வருஷத்தில் எங்களோட அசூரன்ஸ் என்னன்னாக்கா ஆல்மோஸ்ட் இதே வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 15-20 வருஷத்துக்கு கிட்ட வராமல் இருந்தாராம். அந்த இன்னைக்கு இருக்கிற 41 லட்ச ரூபாய் குறைஞ்சது 8-10 கோடி ரூபாய் கன்வெர்ட் ஆகும். லாஸ்ட் இயருக்கு மட்டும் திருமணத்துக்காக ஆகிற செலவினங்கள் மட்டும் 1,75,000 கோடிகள். எவ்வளோ? 1,75,000 கோடிகள். மேடம் சொன்ன 100 கோடி ரூபாய் நம்ம சென்னைக்கு மாநகரத்தை பார்த்தாது மாட்டோம் கண்டிப்பாக. இந்த வேஸ்டேஜ் என்ற பேரில், இந்த ப்ரிஸ்டேஜ் என்ற பேரில், என்னுடைய இமேஜஸ் என்னை இதை காமிக்கிறன்ற பேரில் மக்கள் வந்து ஃபுட்டு எவ்வளோ வேஸ்டேஜ் பண்ணுறாங்க பார்த்தோன்னாக்கா 1 லட்சம் கோடி ஒர்த்து ஃபுட்டு வேஸ்டேஜ் பண்ணுறாங்க. திருவள்ளுவர் ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடி மிகவும் அருமையாக சொன்னாங்க, இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. நம்மளோட லைஃபே இந்த 3 நபர்கள் மட்டும்தான், வேறு யார் மேலே யாராக இருந்தால் அது போலியான உறவுன்னு அர்த்தம். ரைட் தானே? அப்போ இயல்புடையர் மூவர் யார்? இவ்வுலகத்து கொண்டு வரப்பட்ட நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வங்களாகிய நம்முடைய பெற்றோர்கள் தான் மேடம். உண்மை தானே? ஏன்னாக்கா அம்மா நான் என்னுடைய அம்மா வயிற்றில் இருக்க சொல்ல நான் கருப்போ வெள்ளியோ குட்டியோ நட்டியோ தெரியாது, ஆணோ பொண்ணோ தெரியாது. ஆனால் நான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடியே என்னை விரும்பிய காதலான காதலிகள். 2வது முன்ன பொண்ணு தெரியாது, நல்லவனோ கட்டணமோ தெரியாது. அப்பா அம்மா சொன்னாங்களே ஒரே காரணத்துக்காக என்னை விரும்பி ஏற்றுக்கொண்டு என்னுடைய மனைவி என்னை நம்பி வந்திருக்காங்களே. நீங்கள் சொன்னீங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அருமையாக சொன்னீங்க, அக்னி சாட்சி பிரகாரம் என்ன சொல்கிறோம், அக்னி முன்னாடி சாட்சி என்ன சொல்கிறோம், இந்து சமஸ்திர பிறகு என்ன சொல்கிறோம், இவளை கண் கலங்காமல் கடைசி வரைக்கும் நான் உயிர் உள்ள வரை உயிரான இல்லாத பிறகு அவர் கண் கலங்காமல் பார்த்துக்கொள்வேன் சத்தியம் பிரமாணம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறீங்க. 3வது நம்மால் இவ்வுலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட நம்மளுடைய மக்கள் பெருமக்கள், என்னுடைய மகனோ அவங்களுக்கு தலையான கடமை, என்னுடைய கடமை என்ன, ஒரு யூஜி நல்ல எஜுகேஷன், ஒரு இளநிலை கல்வி, ஒரு முதுநிலை கல்வி, அவங்க திருமணத்துக்கு முன்னாடி முன்னேற்பாடுகள் இல்லையா, திருமணம் இல்லை நான் பிஸ்னஸ் தொழில் செய்ய போகிறேன், ஒரு நல்ல தொழில், கடன் இல்லாத வாழ்க்கையை அவங்க ஏற்படுத்தி தரணும். என்ன மேடம், கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும். ஏன்னாக்கா இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள் வீரியம் பண்ணது எங்கன்னாக்கா 2 இடம். ஒன்று திருமணம், 2வது வீடு, 3வது எஜுகேஷன். நான் என் ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னாக்கா ஃபினான்ஷியலாக சுதந்திரமாக இருக்கணும். அதாவது ஃபினான்ஷியலாக சுதந்திரமாக இருக்கணும்னாக்கா உங்களுடைய ஆடம்பர தேவைகளை குறைச்சிக்கொண்டு இல்லை அழிச்சுக்கொண்டு அத்தியாவசிய தேவை எதுவோ அதை இன்னைக்கு வச்சு வளர்ந்தீங்கன்னாக்கா நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்களை பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்குது. அதாவது யாரெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு செலவு செய்யலையோ கண்டிப்பாக அந்த குடும்பம் அம்போன்னு நடுத்தல வந்து நிற்கும். அது ஆண்டிப்பட்டி இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மகா கோட்டீஸ்வரர் இருந்தாலும் சரி, பணம் கேஷ் இஸ் த கிங்கும் சொல்லுவோம், அசட்ஸ் ஆர் இன்டர்மீடியட்டும் சொல்லுவோம். கரெக்டானே? இந்த தருணத்தில் எல்லாருமே குறைஞ்சபட்சம் அந்த சொன்ன மாதிரி அத்தியாவசியத்துக்கு வந்திருக்கேன். திருமணம் அத்தியாவசியம் தான். அந்த அத்தியாவசிய லைஃபுக்கு வந்துட்டு ஆடம்பரத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு குறைச்சிக்கிட்டு அந்த ஆடம்பரத்துக்கு ஆகிற செலவை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள், கணக்கீடு பண்ணுங்கள். அந்த கணக்கீடு பண்ணி அந்த மாப்பிள்ளையோ பொண்ணு பிள்ளையோ பேங்க்லேயோ இல்லை எங்களை மாதிரி நிதி ஆலோசகர்களோ கொடுத்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட் பண்ணி பல மடங்கு பல பன்மடங்கு சொத்தை உருவாக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ திங்க் எப்பவுமே வந்து நம்ம மக்கள்கிட்ட ரீச் ஆகிற விஷயம் வந்து என்டர்டெயின்மெண்ட் மூலியமாக ஏதாச்சும் போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் வந்து ரொம்ப அழகாகவே வந்து ஒரு காமெடியாகவே பேசி என்டர்டெயின்மெண்ட்டாகவே வந்து அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக வந்து அது ஆடியன்ஸில் போய் கண்டிப்பாக சேரும். நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, சிந்திப்பீங்க, இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா. எங்கள் ஷோ மூலிமா வந்து நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வந்து ஒரு ஷாலோ இல்லை பூவோ தருவாங்க, நாங்கள் அதை நிப்பாட்டியிருக்கோம். இந்த ஷோவில் வந்து உங்கள் பேரில் உங்கள் சார்பாக ஒரு அனாதாசத்தில் வந்து நாங்கள் அன்னதானம் பண்ணியிருக்கோம். நல்ல விஷயம். ஸோ இதை நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா அது வேலை. இந்த செக்மெண்ட் ரொம்ப அருமையாகவே போச்சு. அழகாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூலியமாகவே பேசணும். அடுத்த செக்மெண்ட்டில் வேறு ஆங்கிள்லேருந்து இதை பற்றி பேச போகிறோம். ஏன் இவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் இந்த டாபிக் வந்து அவ்வளோ ஒரு பெரிய டாபிக். கொஞ்சம் பிரேக் எடுங்க. I'll see you after the break. வெல்கம் பேக் ஆஃப்டர் த பிரேக். இருந்தார் இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க போகிறோம். இந்த மனிதர் வந்து கல்யாணத்தை பற்றியே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம். He is also a psychiatrist. Let's welcome Mr. Tirunakarasu.
சார். கண்டிப்பாக அந்த லாங் டிஸ்கஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஐ திங்க் ஒரு ஃபைனான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துட்டோம், ஒரு ஆக்டிவிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துருக்கோம், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் சொல்லுங்கள் சார். கல்யாணம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. கல்யாணம் அவசியம் தேவை. இந்த சமுதாயம் வந்து தொடர்ந்து நீடிச்சு இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது தான் கல்யாணம். கல்யாணம் மட்டும் இல்லை அப்படின்னா மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. இந்த சொசைட்டி வந்து நிலைச்சி நிற்கிறதுக்கு தான் கல்யாணம் தேவை. நம்ம இதே சில சமயத்தில் மேலை நாடுகள் அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படின்லாம் சொல்கிறோம். அந்த கல்யாணம்ன்றது சட்டப்பூர்வமான ஒரு விஷயம். இப்போ வந்து உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் பிறந்த பிறகு அது தானாகவே வளர்ந்துடும். மனிதன் மட்டும் முதல் 1000 நாட்கள் யாராவது வளர்க்கணும். இதை யார் வளர்க்கிறதுன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டப்பூர்வமான கட்டுப்பாடு தான் திருமணம். இப்போ நீங்கள் மேரேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை யார் வளர்க்குறது, யார்கிட்ட பொறுப்பு கொடுக்கறது, சமுதாயத்தை கொடுக்க முடியாது. இதுக்காக ஏற்படுத்தப்பட்டு தான். இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மறந்துட்டோம். இப்போ கல்யாணம்ன்றது வேறு ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் யாரோ கூட சொன்னாங்க, சங்க காலத்தில் திருமணங்கள் இல்லை, இன்னும் வந்து ஆதிவாசிகள்கிட்ட திருமணம் இல்லை. அடுத்தது வந்து வாரிசுக்காக பண்ணப்படுவது தான் திருமணம். இப்போ திருமணமே நீங்கள் போய் கோர்ட்டில் போய் போட்டிங்கன்னா வாரிசு முடியாதுன்னா அந்த திருமணம் செல்லுபடியாகாது சார். பட் இப்போ கல்யாணம் இல்லாமல் வந்து பல பேர் வாரிசு பண்ணிக்கிறாங்களே. இப்போ வந்து கல்யாணமே இல்லாமல் நீங்கள் வாரிசு பண்ணால் கூட சட்டப்படி அதை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து யாருக்குமே எழுதி வைக்காமல் போயிட்டாலும் என் கடனை கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. நான் வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, கொடுத்த கடன், அதுக்கு அந்த லீகல் ஹேர்னு ஒன்று தேவைப்படுது. ஸோ சட்டப்படி வாரிசுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் திருமணம். மனித வாழ்க்கையில் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா, இப்போ இந்த உலகத்தை அழிக்கிறதுக்குன்னு சொல்லி முடிவு பண்ணால் ஒன்றும் அணுகுண்டோ அல்லது நியூக்ளியர் பாம்லாம் தேவையில்லை. 40 வருஷம் யாருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுலன்னு முடிவு பண்ணுங்க, உலகம் தானாகவே அழிஞ்சு போயிடும். புரியுதா? எத்தனையோ நாடுகளில் வளர்ந்த நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற நாட்டில் பர்த் ரேட்டு நில். நல்லா புரிஞ்சுக்கிங்க, பர்த் ரேட்டு நில். அந்த நாடுலாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு அரசாங்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. சார் நம்ம நாட்டில் அது பிரச்சனை இல்லை சார், ஏன்னா பாப்புலேஷனில் வந்து நம்ம நம்பர் 2 இருக்கும். ஆமாம், இப்படி நம்பர் 2ன்றது 40 வருஷத்துக்கு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சைனாவில் யூத்து குறைஞ்சி போச்சு. நீங்கள் அதை வந்து அதனால தான் எல்லா மதங்களுமே கல்யாணத்தை ஊக்குவிக்குது. ஏன்னா அந்த மனித இடம் அழிஞ்சு போயிடும். அதனால் இப்போ நானே என்னுடைய ஜூனியர்ஸு, என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன வாழ்த்து அனுப்புவேன்னா, இந்த உலகம் உய்விக்க உன்னுடைய கடமையை செஞ்சுருக்க, பாராட்டுகள்னு சொல்லுவேன். அதனால் இவ்வளவு விஷயம் அடங்கியது திருமணம். எப்பயுமே நாம் மினிமமாக செலவு பண்ணுறது நல்லது, மேக்ஸிமமாக இல்லைன்றதில்ல. எதுவுமே அதிகம்ன்றது ஆபத்தானது, அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆடம்பரம் தேவையான்னு கேட்குறீங்க, ஆடம்பரன்ற வார்த்தையே தேவையில்லை. ஏன்னா தேவையில்லாததுக்கு பேர் தான் ஆரம்பம். சரி, தேவையானதை நீங்கள் ஆடம்பரம்னு சொல்ல முடியாதே. வாழ்க்கையில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து தேவையானது, அத்தியாவசியமானது. அடுத்தது வந்து விருப்பமானது. அத்தியாவசியத்தையே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும். கொஞ்சம் விருப்பமானதையும் நாம் செய்யணும். நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸுன்னு பேர். அவரே வந்து ஃபோனை பற்றி சொன்னார். நீடுன்னு பார்த்தா சாதாரண 2000 ரூபா ஃபோன் போகிறோம். பட் வாண்ட்டுன்றது ஆண்ட்ராய்டா ஆப்பிளான்னு போய்கிட்டே இருக்குது, மாடல் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா, யாராவது ஃபோன் நல்லா பேசுதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறானா, நல்லா ஃபோட்டோ எடுக்குதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ நீடுன்னு ஒன்று இருக்குது, வாண்ட்ஸுன்னு ஒன்று இருக்குது. இந்த நீடையே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு ருசிகரமே இருக்காது. ஸோ ஒரு வித்தியாசம், ஒரு மாறுபாடு, இதெல்லாம் தேவைப்படுது. இதில் எங்கே வருதுன்னா, திருமணம் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு இந்த செலவுலாம் கிடையாது, ஃபைனான்ஸும் கிடையாது, வசதியும் கிடையாது, வசதி இன்மையும் கிடையாது. குணம்தான், அடிப்படை குணம்தான் ரொம்ப முக்கியம். மனநலத்தோடு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் என்ன கெட்டு போச்சுன்னா, எல்லாரும் உடல் நலத்தோடு இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் யாருமே மனநலத்தோடு இல்லை. எப்படி மனநலத்தோடு வாழ்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான் இந்த விளைவுகள் எல்லாம். ஸோ இந்த ஆடம்பரம் தேவையான்ற கேள்வியே கிடையாது. ஆடம்பரம்ன்றது எதுலேயுமே
தேவையில்லை. எல்லாருமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஆனால் அந்த வித்தியாசம்ன்றது உங்கள் சக்திக்கு உட்பட்டு இருக்கணும். நான் யார், என்னுடைய நிலைமை என்ன, என்னால் எது சாத்தியம், என்னால் எது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி உணர்ந்து செய்யும்போது அது வந்து பிரச்சனையாக்காது. அதுதான் மனநலம். மனநலம்னா வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு இது தேவை, என்னால் இது முடியும், என்னால் இது முடியாது. முடியாததை முடியணும்னு போகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேருது. அடுத்தது, காசு மட்டுமே நமக்கு நிம்மதியை கொடுத்துறாது. முக்கியமான ஒரு 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 வாசகம் இருக்குது, இம்பார்ட்டண்ட் ரீசன் டு ஃபெயில். நாம் வந்து நிறையா விஷயங்களில் திருப்தி அடையாததும் தோற்று போகிறதுக்கும் காரணம் என்னென்னா, மற்றவர்களை நீங்கள் திருப்திப்படுத்த முயற்சிங்கன்னா தோற்றுருவீங்க. ஏன்னா அது உங்களுடைய செயல்னால கிடையாது. திருப்தி அடையிறது அவனுடைய மனசு. நீங்கள் சட்டையை கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் போனால் தான் அவன் திருப்தி அடையான்னா அது செய்ய முடியுமா? முடியாது. ஸோ நீங்கள் மற்றவங்க திருப்திக்கு இல்லாமல் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், உங்கள் மனதுக்கு இதெல்லாம் கொடுத்து செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும். இதில் 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இன்பம்னு ஒன்று இருக்குது, மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது, திருப்தின்னு ஒன்று இருக்குது. இப்போ சாப்பாடு நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா வர்றவன் சாப்பிட்டு இன்பம் அடைகிறான், அதுக்காக நீங்கள் போடுறீங்க. ஒரு நல்ல கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா அவன் இன்பம் அடைகிறான். நீங்கள் கொடுக்குறதெல்லாம் மகிழ்ச்சியோடு கொடுக்குறீங்களான்னு பார்த்து கொடுங்க. அப்போ அந்த இடத்துல ஆடம்பரம் இருக்காது. நீங்கள் நிறையா பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ இவனுக்கு இதை கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இதை புரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த கல்யாணத்தை முடித்த பிறகு என்னைக்கு நினச்சி நீங்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். முதல்ல இன்பம், அடுத்தது மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்றது கொடுக்கறதில் வர்றது, இன்பம்ன்றது பெறுவதில் வருவது, திருப்தின்றது போதும்னு சொல்கிறது. இது நிறைய பேரால் முடியவே முடியாது. இதை வளர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு செலவினமுமே ஆடம்பரம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அட்லீஸ்ட் ஒரு ஐ திங்க் இந்த ஷோ எதுக்கு முக்கியம் வந்து 3 செக்மெண்ட் வந்து டிஃப்ரெண்டான ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் உங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து தெரியும் போது எதுக்கு ஆக்சுவலாக எல்லாம் நடக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அளவுக்கு மீறி எது பண்ணாலும் அது கெடுதல் தான் நம்மளுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஷோக்கு வந்ததுக்காக. அண்ட் எங்கள் ஷோ மூலிமா வந்து ஒரு சின்ன விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம். ட்ரோஃபி, ஷால் இதெல்லாம் நாங்கள் தருறதில்ல. அதுக்கு பதிலாக உங்கள் பேரில் உங்கள் சார்பாக ஒரு அனாதாசத்தில் வந்து நாங்கள் அன்னதானம் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கமிங் ஆன் ஷோ சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து ரொம்ப வித்தியாசமாகவே போச்சு. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி போகணும்னு. பட் என்ன இதில் தெரிய வருதுன்னா, நம்ம மக்கள் மத்தியில் வந்து அன்பு ஈக்குவல்ஸ் பணம் அது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு இருக்கோ நீங்கள் அவ்வளோ பணம் கொடுத்தா தான் அது அன்பு பேர் அது வந்து தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்குங்க. செகண்ட் ஆஃப் ஆல், நம்மளுக்கு மீறி ஒரு விஷயம் பண்ணி அந்த 4 பேருக்காக சந்தோஷப்படுறதுக்காக நம்ம வாழ்க்கையே இழந்துடுறோம். அது ஃபர்ஸ்ட் தப்பு. செகண்ட் ஆஃப் ஆல், இவங்க சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த 4 பேர் வந்து உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. உங்கள் கல்யாணம் இருக்கும்போது கூட அப்படி தான். அந்த சிரிக்கும் போது அவங்க காசு செலவழிக்க மட்டும் தான் வருவாங்க தவிர உங்கள் கஷ்டத்துக்கு அவங்க வரவே மாட்டாங்க. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன தெரிய வருதுன்னா வந்து கல்யாணங்கிறது 2 மனசு பொறுத்து இருக்குது. அதை வாழ்த்துறதுக்கு அவங்களோட பெற்றோர்கள் இருக்காங்க, இவங்களோட பெற்றோர்கள் ஒரு 4-5 பெரியவங்க இருந்தால் அதுவே போதும். நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டான்னு நான் சொல்லலை. கல்யாணம் தயவு செஞ்சு பண்ணிக்கங்க. ஆனால் டாக்டர் சொன்ன மாதிரி உங்கள் சக்தியில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் கையை வெட்டிக்கிட்டு நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. யாருமே வந்து உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. உங்களை ஜட்ஜ் பண்ணுற ஆளு கூட அந்த 4 பேர் வந்து நம்ம சொசைட்டியில் தான் இருக்காங்க. நம்ம சொசைட்டியை மாற்றினா கண்டிப்பாக நீங்களும் மாறுவீங்க, அவங்களும் மாறுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தில் இந்த டௌரி விஷயம், இந்த வரதட்சணை விஷயம் இதெல்லாம் வந்து ஒழிக்கணும். நான் பெண்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், பெண்கள் சொல்கிற மாதிரி பெண்கள் தான் நம்ம உலகத்தில் டிமாண்டில் இருக்காங்க. எல்லா பெண்களும் சேர்ந்து நாங்கள் டௌரி கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது ஒழிஞ்சிரும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காசு நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசில் வந்து பாதி காசு நீங்கள் ஒரு எஃப்டியில் போட்டு மீதி காசு உங்கள் பெற்றோருக்கே திருப்பி கொடுங்க. அவங்க வயசான காலத்தில் அவங்களுக்கு யூஸ் ஆகும்.
அதுவே நீங்கள் ஒரு பண்ணுங்கள், அது ஒரு பெரிய விஷயம். இல்லாட்டி ஒரு ஆசிரியத்திலே போய் கொடுங்க. எவ்வளோ பேர் உதவி பண்ணுறதுக்காக இருக்காங்க, அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஒரு பார்ட்டி, அந்த ஒரு நாள் எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்காக எவ்வளோ வாழ்க்கைங்க வந்து நாசமாக போகுது. அது கொஞ்சம் யோசிங்க. உங்கள் உழைப்பும் போகுது, உங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செஞ்ச காசு அது சேர்த்து வைங்க. ஒரு எதிர்காலத்துக்காக பார்க்குறேன், ஒரு நாளுக்காக அதை தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. I'll see you in another episode of உன்னை அறிந்தால். வரலட்சுமி சரத்குமார். மனதை துறவி துறவி நீயும் கேள்வி கேட்டு உண்மை அறிந்து உலகம் தெரிந்து விதைக்க நீயும் விரண்டு எழுந்து ஒழுங்கு நிற்க இருப்பதெல்லாம் விலகி காட்டி வலது கையில் செய்த உதவி இடது கைக்கு தெரிய வேண்டாம், முயற்சி செய்ய வேண்டும் வேண்டும். உண்மைகளின் விடையது, வன்முறைகளின் விதையது, கண்ணிருந்துமா நகர்வது, ஊரழிவு சீரழிவு உன் வரவு நேர்படுத்தட்டும். பார்வைகளில் என்முகம், போர்வைகளுள் வன்முகம், யார் கிழிப்பதோ நிஜமுகம், சொல்ல